கிட்னியில் ஸ்டோன்ஸ் அடிக்கடி ஃபார்ம் ஆகிட்டுருக்கா, அதாவது சிறுநீரக கற்கள். எப்படியும் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிடுது, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, அல்லது ஃப்ரீக்வெண்ட்டாக கிட்னியில் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, பயங்கரமான பெயின் இருக்குது, அடிக்கடி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை நாங்கள் எடுத்துகிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இது வியாதின்னு தானே நினச்சி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க. அந்த கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கிறத கரைக்கிறதுக்கு தானே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கிறதுக்கு அந்த ஸ்டோனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும் பத்தாதுங்க. ஸ்டோனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும் பத்தாது. உங்கள் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணம்னு ஒன்று உள்ளே இருக்கும். இந்த கிட்னி நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கும்போது அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்காது இல்லைங்களா. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நார்மலான கண்டிஷனில் எப்பவும் போல் இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இல்லாமல் இயல்பாக இருந்திருப்பீங்க. இப்போ சமீப காலமாக உங்களுக்கு எப்போ முதல் முறையாக ஸ்டோன் ஃபார்ம் ஆச்சோ அதுலேருந்து அடுத்தடுத்த முறைகள் நீங்கள் ஸ்டோன்ஸ்னால சஃபர் ஆகிட்டே இருந்திருக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற அந்த ஸ்டோனை ஸ்டோனுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது முறையான சிகிச்சையா அல்லது அதுதான் காரணமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கிட்னி ஸ்டோனை ரிமூவ் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க. அந்த கிட்னி ஸ்டோனை ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு. அந்த கிட்னியோட எனர்ஜி லெவல் தான் அந்த ஸ்டோனை ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. கிட்னி சரியாக ஃபங்க்ஷனிங்கில் இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு உணர வச்சிட்ருக்கு. ஆனால் நம்ம என்ன தவறு பண்ணிகிட்ருக்கோம், அந்த கிட்னி ஸ்டோன்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒன் ஃபைன் டே என்ன தெரியுங்களா பண்ணும், கிட்னியோட எனர்ஜி லெவல் குறைஞ்சிட்டே வர நம்ம அதை சரியாக முறையாக சிகிச்சை எடுக்காத பட்சத்தில், அதுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்காத பட்சத்தில் கிட்னியோட வேலைகள், அதாவது மெயின் விஷயம் உப்பை யூரின் ஃபில்டர் பண்ணுறது, உப்பு சத்தை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது. ஸோ இதில் மாறுபாடுகளாக காட்ட ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் யூரியா கிரியேட்டினின். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் மாறுபடும் போது தென் இட் வில் பி கிட்னி ப்ராப்ளம், கிட்னி டிசீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வந்துடும். ஸோ இது வரக்கூடாதுன்றதுக்காக தான் அது என்ன சொல்லிட்டு இருக்கு உங்களுக்கு முன்னாடியே, நான் வீக் ஆகிட்டுருக்கேன் அப்படின்றத கிட்னி ஸ்டோன்ஸாக ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ஒரு அலர்ட் சிக்னல் கொடுத்துட்டே இருக்குது. இது எந்த ஏஜ் குரூப்புக்கு வேணாலும் வரும். ஸோ ட்ரீட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதுன்னு நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ணுறீங்களோ அப்போவே உங்கள் கிட்னிக்கான பேஸ் எனர்ஜியை அனலைஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட கம்ப்ளீட் சொல்யூஷனாக இருக்க முடியும். திரும்ப ஃபார்ம் ஆகாமல் ஹெல்த்தியர் வெர்ஷன் ஆஃப் கிட்னி அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.